ஹாய், நான் நிதிஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கையில் வச்சுருக்க ப்ராடக்ட் பேர் வந்து விக்டோரினாக்ஸ் ஹேண்டிமேன். இதை வந்துட்டு நான் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கினேன். இது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். ஆக்சுவலாக நான் வந்துட்டு வச்சுருந்தேன். சேம் கம்பெனி கிடையாது, அது வந்து ஒரு நார்மல் கம்பெனி. ஒரு 200 ருபீஸ்க்கு வாங்கி ஒரு ஆஷ் கலரில் ஒன்று வச்சுருந்தேன். அது ஜஸ்ட் அமேசானில் தான் வாங்கினேன். அண்டு இந்த மாதிரி டூல்ஸ் வந்து எனக்கு ஆக்சுவல் டூல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இந்த கம்பெனியில் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ட்ரீம். ஆனால் என்னால் இப்போ தான் அதை வாங்க முடிஞ்சுது. பட் இதை எனக்காக வாங்கலை, எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்காக வாங்கியிருக்கேன். அண்டு சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு இதோட பிராண்ட் விக்டோரினாக்ஸ் அண்ட் இந்த ப்ராடக்ட் நேம் வந்து ஹேண்டிமேன். இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு 24 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக நம்ம பார்க்கலாம் வாங்க. பா, நல்ல செம வெயிட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், சுவிட்சர்லாண்ட் சிம்பிள் போட்டிருக்காங்க. சரி, வேறு ஏதாச்சும் இருக்கா? உள்ளே வந்து ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, பேப்பர் மேனுவல். இது வந்துட்டு உள்ளே இருக்க ஒவ்வொரு டூல்ஸும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. யா, சரி வாங்க பார்ப்போம். அண்ட் ஃபைனலி நம்மளோட ப்ராடக்ட். இது வந்து ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிறதுனால நான் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் நான் இதை அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கலை. ஐ மீன் ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் வாங்கலை. அண்ட் நான் இதை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணும்போது கன்ஃபார்ம் அதை வந்துட்டு சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், செம்ம ஷார்ப்பாக இருக்குங்க. வாவ், இங்கே பாருங்கள், ஈஸியாக உள்ள பெனட்ரேட் ஆகுது. இது வந்து நைஃப் கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் வந்துட்டு ஆக்சுவலாக மற்ற டூல்ஸ்லேயும் டூல் கிட்லேயும் இது வந்துட்டு கொடுப்பாங்க. பட் இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறது வந்து இந்த ஒரே கம்பெனியில் மட்டும். அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதோட திக்னஸ் பாருங்களேன். ஆக்சுவலாக திக்னஸ் வந்துட்டு உங்களுக்கு இதில் வச்சு காட்டுறேன். அண்ட் எந்த ஒரு கம்பெனிலையும் நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன், இந்த அளவுக்கு திக்னஸ். நான் இந்த கம்பெனி எதுவும் சொல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. அண்டு ஐ ஜஸ்ட் எனக்கு தோணுதை நான் சொல்கிறேன், என்னோடய ரிவ்யூ. யா, இது வந்து ஃபர்ஸ்ட் டூல் நைஃபு. அண்ட் இதில் வந்துட்டு செகண்ட் டூல், அதுலேயே குட்டி நைஃப். சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் த்ரெட் கட்டிங், அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன இது வந்துட்டு இதில் யூஸ் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் நீங்கள் பெருசே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அது வந்து பிளண்ட் ஆகிடும். ஸோ வந்துட்டு நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு பெரிய விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய விஷயம் மீன்ஸ் வாட் யூ மீன், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சேஃப்டி பர்பஸ், ஏதாச்சும் வந்து வெட்டணும், இல்லாட்டி ஷார்பன் பண்ணோன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்மால் இது யூஸ் பண்ணிக்கலாம். பெருசு தேவைப்படாதுல்ல. 2 ஆயிடுச்சு. அண்ட் இதில் வந்துட்டு தேர்ட் ஒன் வந்துட்டு, ஐயோ அது எப்படி இங்கே இருக்குது. இது வந்துட்டு ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைல் மீன்ஸ் இது வந்து ரொம்ப பெரிய ஃபைல்லாம் கிடையாது. ஒரு இந்த கார்பெண்டர்ஸ்க்கு வந்துட்டு நல்லா தெரியும். இது இந்த வுட் ஒர்க்கிங் பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இப்போ ஒரு வுட்டை கட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்துட்டு நிறையா இது இருக்கும், பிசுறு இருக்கும். அதை வந்து எடுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இந்த நெயில் கட் பண்ணதுக்கப்புறமும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இது நல்லா ஷைனிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள். யா, ஃபைன். 3 டூல்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் ஃபோர்த் டூல் வந்துட்டு ஒரு வித்தியாசமான டூல், சிசர்ஸ். இதில் வந்துட்டு நான் நிறையா கம்பெனி வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனி சின்ன பிள்ளையிலேருந்து ஆசை, பட் இதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்குறது. அதில் கொடுக்குற சிசர்ஸ் எல்லாமே ஒன்று இந்த இடத்துல ஷார்ப் இருக்காது, அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்களே, நம்ம ஒரு தடவை ஐ மீன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அது ரிட்டர்ன் வரத்துக்காக அந்த கம்பி வந்துட்டு குவாலிட்டியாக இருக்காது. மேபி இதாகிடும், அப்படி இல்லாட்டி இந்த இடத்த விட்டு அது வந்து டிஸ்பிளேஸ் ஆகி வெளியில் வந்துடும்.
ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு வந்துட்டு அது வந்துட்டு டிஸ்பிளேஸ் ஆகலை, அதே இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அது வந்துட்டு நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ வந்துட்டு சிசர்ஸ் பார்த்தாச்சு. சிசர்ஸ்க்கு அடுத்தது வந்து ப்ளையர்ஸ், கட்டிங் பிளேட் மாதிரி. அதான் கட்டிங் பிளேட் கிடையாது, ப்ளையர்ஸ் பிடிச்சி இழுக்கிறது மைட் பி. சிசர்ஸில் கொடுத்த மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸ்ப்ரிங் டைப்பில். அண்ட் இதுவும் நம்ம ஜாப் வந்து டன் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி. நல்லா இருக்குது. இது வந்துட்டு இங்கே இதோட திக்னஸ் பாருங்களேன், இதோட திக்னஸ் வந்து அவ்வளோ மொத்தமாக கொடுத்துருக்காங்க. யா அண்ட் ஓகே, இது ப்ளையர்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் இதில் வந்துட்டு 2 கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஓப்பனிங் நம்ம வந்துட்டு இந்த பேப்பர் ஒர்க்கில் பார்த்தோம்ல, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். யா இதில் வந்து 2 இருக்குது ஆக்சுவலாக. 2 பாட்டில் ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இந்த டின்னெல்லாம் இருக்குல்ல, இந்த டின்னெல்லாம் வந்துட்டு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பால்கோவாக்கு செய்கிறதுக்கான டின்னெல்லாம் கொடுப்பாங்க. அது வந்து மேலே இருக்க டாப் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் இந்த இது. அண்ட் நீங்கள் வந்து இந்த மைனஸ் ஸ்க்ரூ அதெல்லாம் கழட்டுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் இதுக்கு அதுக்கு இன்னொரு சைடு இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பெப்சி கேன் அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு ஸ்மால் நைஃப், குட்டியோண்டு நைஃப் உங்களுக்கு தெரியுது அந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்கிறது. யா அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்னோண்டு மைனஸ் டூல் கொடுத்துருக்காங்க, ஐ மீன் மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர். கேப்பு கிடைக்கிற இடத்துலலாம் ஒரு டூல் வச்சுருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு இந்த சைட், ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் இந்த சைட் பார்த்தோம், இப்போ வந்து இந்த சைட். இங்கே வந்துட்டு ஒரு என்ன டூல்னால், இந்த ஒயின் பாட்டில்ஸ்க்கெலாம் மேலே வந்து ஒரு கார்க், ஒரு உட்டன் கார்க் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கார்க் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் இந்த ஹீட் பண்ணால் அது வந்துட்டு வெளில வந்துடும். அப்படி சில இது வந்துட்டு ஐ மீன் உடஞ்சிட்டு உள்ளே மாட்டிகிட்டு இருக்க கார்க் வந்துட்டு ஹீட் பண்ணால் வெளில வந்துடும். இது வந்துட்டு மேலே இருக்கிற கார்க் வந்துட்டு நம்ம சும்மா ஒரு ஒயின் ஷாப் போகும்போது நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்காக இது கொடுத்துறேன். இது எனக்கே யூஸ் பண்ணது கிடையாது, நான் வீடியோஸ் பார்த்து நானே தெரிஞ்சுக்கிட்டது. அண்ட் வந்துட்டு இந்த டூல் இது வந்துட்டு சேம். ஆக்சுவலாக இது வந்து சிசில்னால் என்னென்னா இந்த அதான் சேம் இந்த வுட் ஒர்க் பண்ணுறாங்களே, ஸ்மால் கார்விங்ஸ் வுட்டில் அண்ட் சாக் பீஸில் கார்விங்ஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ஒவ்வொரு டூலையும் எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல பிடிச்சி இழுக்கிறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. கேன் யூ சீ இட்? எல்லாமே திக்னஸ் ரொம்ப அதிகமாகவும் ஷார்ப்பாகவும் இருக்குது. இது வந்துட்டு ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, இதுவும் ஒரு மைனஸ் தான் இருக்குது, ஐ மீன் மைனஸ் ஸ்மால் ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி தான் இருக்குது. அண்டு இதோட யூஸ் எனக்கு என்னன்னே தெரில, எந்த வீடியோவிலும் எனக்கு வந்து டீட்டெயிலாக போடலை. அண்டு இது மட்டும் தான் ஆக்சுவலாக போட்டிருந்தாங்க, மைனஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஆனால் இது நிறைய இடத்துல எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது எந்த இடத்துக்கு எனக்கு யூஸ் ஆகும் எனக்கு தெரியல, நான் ஃப்ராங்காக சொல்லிடுறேன். அண்டு அடுத்த டூல் வந்துட்டு இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, சம்திங் நம்ம எதாவது கேரி பண்ணோன்னா இதில் கொக்கி போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அண்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் ஒரு 1 kg பேக் வந்து தூக்கி பார்த்தேன், ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஃபைனலி இங்கே பாருங்கள், மூட கூட முடியல. ஃபைனலி இன்னொன்று இருக்குது. இது வந்து எதுக்குன்னா, நம்ம பெல்ட் இருக்குல்ல, ஆக்சுவலாக நம்ம பேண்ட் பெல்ட்டுக்கு வந்துட்டு ஹோல்ஸ் போடுவோம்ல, அந்த ஹோல்ஸ் மேக் பண்ணுறதுக்காக இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. நம்ம கத்தியில் இருக்க ஷார்ப்போட இது ஷார்ப் பயங்கரமாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துக்கு கொடுத்துருக்க ஹோல் வந்துட்டு நீங்கள் வந்து த்ரெட்டு கொடுத்து நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு 2 கிளாத்தை ஜாயின் பண்ணோன்னா இதை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. அண்ட் இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு சத்தியமாக தெரில. அண்ட் ஃபைனலி நமக்கு இவ்வளோ தான் ப்ராடக்ட், ஐ மீன் இந்த ப்ராடக்டில் இவ்வளோ தான் டூல்ஸ் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு வந்து இதில் வந்து ஒரு 2 ஹிடன் டூல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடைக்கிற கேப்பெல்லாம் ஆப் வைக்கிறியா மைக்கில் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு டூல் இருக்குது பாருங்கள். கேன் யூ சி இந்த
ஹெச்டிசி ஃபோன்லலாம் மேலே வந்து ஒரு பென்சில் எடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு டூல் இருக்குது. இது என்ன டூல் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்துட்டு ஒரு பீலர் மாதிரி, எதையாச்சும் பிடிச்சி நம்ம இழுக்கிறதுக்கான, இந்த நகத்துலலாம் நமக்கு இந்த இடத்துல ஒரு இதாகும்ல, அது வந்து நம்ம எடுக்கிற மாதிரி. சரி, நமக்கு டே டு டே லைஃப்க்கு என்னென்ன யூஸ் ஆகுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்க நாலேஜ்க்கு என்னென்ன எட்டுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு ஒன்று இருக்குது. இது வந்துட்டு வாஷபிள் டூத்பிக். நல்லா இருக்குல்ல, வாஷபிள் டூத்பிக். அண்ட் ஃபைனலி நம்ம இந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். என்னால் உங்களுக்காக, என்னோடய லிமிட்டட் வியூவர்ஸ்க்காக என்னால் டெய்லி வீடியோ போட முடியாது. என் லைஃப்பில் நான் வந்துட்டு என்னென்ன புதுசாக பார்க்குறேனோ, ஏதாச்சும் புதுசாக வாங்குறேனோ கன்ஃபார்ம் நான் வீடியோ பண்ணுவேன். தேங்க்யூ.